நாளைக்கான ப்ரோமோல மீனா செய்யற வேலையால முத்துவோட பேரு இந்த ஊர் ஃபுல்லா நல்லபடியா பரவுது. அது மட்டும் இல்லாம மீனா முத்துவ நினைச்சு ரோகிணி பயங்கர பயத்துல இருக்காங்க. முத்து மீனா கிட்ட நான் குடிக்கலன்னு சொல்றத மீனாவால நம்பாம இருக்க முடியல. இந்த மாதிரி இவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு கிடையாது. இவர் பொய் சொல்ல மாட்டாரு. என்ன ஏதுன்ட்டு களத்துல இறங்கி ஆராய்வோம் அப்படின்னு அந்த பார்க்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சிசிடிவி எல்லாம் பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இத பார்த்ததும் மீனா கண் கலங்கி, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்கள தப்பா நினைச்சுட்டேன். சிட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால உங்களுக்கு எவ்ளோ கெட்ட பேரு. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கண் கலங்கி அழறாங்க. இத கேட்ட முத்து எல்லாத்துக்கும் அவன்தான் காரணமா அப்படின்னு அடிக்கலான்னு கிளம்புறாரு. ஏங்க இப்ப நீங்க போனீங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். இப்ப போவாதீங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சிட்டிய பார்க்க போறாங்க. மீனா வந்து சிட்டிய எவ்ளோ கேவலப்படுத்த முடியுமோ, அவ்ளோ கேவலப்படுத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ வச்சு வீடியோ எடுக்க வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் முத்துவ தப்பா சித்தரிச்சு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டேன் அப்படின்ற அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணி இந்த வீடியோவையும் சோஷியல் மீடியால போட்டு விட்டுர்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன முத்துவோட பேரு நல்லபடியா மறுபடியும் மாறிடுது. முத்துவும் பழையபடி அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. வீட்லயும் எல்லாருமே முத்துவ புரிஞ்சுக்கிட்டாங்க. முத்துவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுறா, நான் கூட உன்ன நம்பலையே" அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோகிணி, "ஐயையோ! என்னடா இப்படி ஆயிடுச்சு? நான் வேற முத்து, மீனாவ ரொம்ப ஓவரா பேசிட்டேனே! இதுக்கப்புறம் நம்மள போட்டு வறுத்தெடுப்பாங்க போலயே! என்ன பண்றதுன்னே தெரியலையே!" அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க.